ராஜ் டியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதார கௌரி விரதம். இந்த கேதார கௌரி விரதம்னா என்ன? நம்ம எப்பொழுதுமே தீபாவளி அமாவாசை அன்று, ஜென்ரலாக தீபாவளி வந்து அமாவாசையில் வரும். ஸோ அது சதுர்தசி அமாவாசை திதி கணக்கில் வைத்து வரக்கூடியது. இந்த அமாவாசை அன்று, ஐப்பசி மாதம் அமாவாசை அன்று இந்த கேதார கௌரி விரதத்தை நாம் கடைபிடிக்கிறோம். இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாய மலையில் பார்வதி தேவியும் பரமசிவனும் பேசி கொண்டிருந்த பொழுது விளையாட்டாக பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை மூடிவிட்டாராம். ஸோ சிவபெருமான் கண்ணை மூடும் பொழுது உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து போச்சு. ஸோ எல்லாருமே உயிரினங்கள் எல்லாம் வந்து அப்படியே மூச்சு அடைச்சி அப்படியே நின்று போயிடுத்தான் உலகம். அப்போது சிவபெருமான் கோபம் வருது, கண்களை வந்து அவர் திறக்கிறாரு. பார்வதி தேவி செய்த இந்த தவற்றை அவர் வந்து சொல்கிறார், இந்த தப்பை நீ பண்ண, இந்த பாபத்துக்கான பிராயச்சித்தம் நீ தான் தேடிக்கணும், பூலோகத்தில் போய் இந்த பிராயச்சித்தத்தை நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ பார்வதி தேவி கவலையோட கீழே இறங்கி வரா. கேதாரமலை இப்போ இருக்கு இல்லையா, கேதார்நாத், அந்த கேதாரமலைக்கு வந்து அவள் வரும்பொழுது அவளுடைய குலகுருவான கௌதம மகரிஷி அங்கே இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், இங்கே என் குடில் இருக்குது, நீ குடிலில் வந்து நீ கேட்டுக்கோ, நீ இந்த குடிலில் வந்து நீ தங்கிக்கோ அப்படிங்கும் பொழுது அந்த குடிலில் தங்குறா. என்ன காரணமாக இங்கே வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி தேவி நடந்ததை சொல்கிறாள். உடனே கௌதம மகரிஷி சொல்கிறார், நீ வந்து 21 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். இதை கேதார கௌரி விரதம் அப்படின்னு அதனால தான் சொல்கிறோம். 21 நாட்கள் இந்த விரதத்தை இந்த சிவலிங்கத்தை பிடித்து அவர் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறையும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. சிவபெருமான் பிரத்யட்சமாக உனக்கு தோன்றும் பொழுது நீ வேண்டும் வரத்தை கேள் அப்படி சொல்கிறார். உடனே அவளும் அங்கே ஒரு அழகான வயல்வெளி, அந்த வயல்வெளியில் ஒரு சிவலிங்கத்தை பிடிக்கிறாள். அவள் கூட அவளுடைய பணிப்பெண்கள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. கௌதம மகரிஷி எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை மாதிரி விரதத்தை கடைப்பிடிக்கிறாள். இந்த விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும்? எல்லாமே 21 என்ற கணக்கில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து நவராத்திரி அந்த நவமி முடியறது இல்லையா, அந்த தசமி திதியில் ஆரம்பித்து அவர் அதை தான் சொல்கிறார், அந்த புரட்டாசி மாதம் தசமி திதியில் ஆரம்பித்து கரெக்டாக வந்து இந்த ஐப்பசி மாதம் 21 நாட்கள், ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு நீ வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐப்பசி மாதம் முடியறதுனா அந்த தேய்பிறை தசமியில் வந்து ஆரம்பிக்கிறது அந்த விரதம். ஸோ இது எல்லாம் இவங்க நடந்து முடிஞ்சு 21 நாட்கள் முடிக்கும் பொழுது நம்ம ஸ்ரத்தையாக பண்ணும் பொழுது வேணும் வரத்தை நம்ம கேட்டுக்கலாம். சிவபெருமான் தோன்றி 21 எல்லாமே 21 வெத்தலை, 21 பாக்கு, 21 பதார்த்தங்கள், 21 பழ வகைகள், 21 வில்வ இலைகள், இந்த மாதிரி எல்லாமே 21 அப்படிங்கிற கணக்கில் பண்ணுறாங்க. இதில் இந்த நோன்பு அவள் ஒவ்வொரு நாளைக்கும் என்ன பண்ணுறா, அந்த நோன்பு நூல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிச்சு போடுறா பார்வதி தேவி. ஸோ 21 நாட்களுக்கு 21 முடிச்சுகள் போட்டு அந்த 21வது நாள் அவங்க வந்து அந்த விரதத்தை முடிக்கும் பொழுது சிவபெருமான் தோன்றுகிறார். ஸோ சிவபெருமான் தோன்றின பிறகு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ பார்வதி தேவி சொல்கிறா, இந்த மாதிரி உங்களுடைய உடம்பில் எனக்கு இடபாகத்தை எனக்கு தரணும், சக்தி இல்லையேல் சிவம் இல்லையே, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை அப்படிங்கிறது அந்த தாத்பரியம் உலக மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாடகமும் சிவபெருமான் ஆடுகிறார். ஸோ சிவபெருமான் வந்து சக்தி தேவியை தன்னுடைய இடபாகத்தில் வந்து இந்த கேதார கௌரி நோன்பினுடைய அர்த்தம் வந்து அதுதான். ஸோ நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த கேதார கௌரி விரதம் இருக்கிறவங்க மண் அடுப்பு புதுசாக வாங்கி அதில் தான் வந்து அந்த அதிரசம் வெள்ளை பாகு பண்ணுறாங்க இல்லையா, அந்த பாகு காய்ச்சறதுங்கிறது மண் அடுப்பில் தான் வந்து காய்ச்சுவாங்க. ஏன்னா பார்வதி தேவி வயல்வெளியில் தான் இந்த விரதத்தை மேற்கொண்டாள். ஸோ இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி ஒரு வயல்வெளி இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக மண் அடுப்பில் தான் வந்து அந்த விறகு போட்டு அந்த வெள்ளைப்பாகை காய்ச்சி அந்த அதிரசம் செஞ்சு, ஸோ இது வந்து ஆகாரமே இல்லாமல், விரதம் அப்படின்னாலே முழுமையாக அரிசி சாப்பிடாமல் ஒரு விரதம் இருந்து இந்த விரதத்தை கடைப்பிடித்து 21 அதிரசம், 21 அந்த சுழியன், அதுக்கப்புறம் 21 வகை பதார்த்தங்கள், நீங்கள் வேறு என்னென்ன வைக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து வச்சு அந்த நோன்பு சரடும்
நீங்கள் 21 முடிச்சு போட்டு சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு விரதத்தை வந்து கோவிலில் தான் நம்ம வந்து முடிக்கிறோம். ஸோ பகல் நேரத்தில் பெண்கள் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேதார கௌரி நோன்பு இந்த பதார்த்தங்களினுடைய நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எப்போவுமே இந்த பதார்த்தங்கள் மற்றவர்களுக்கு அது கொடுக்கக்கூடாது, குடும்பத்தாரிடையே தான் நீங்கள் வந்து இதை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சாஸ்திரம் உண்டு. இந்த கேதார கௌரி நோன்பு அன்னைக்கு இந்த கதையையும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். கோவிலுக்கு போயிட்டு நம்ம நோன்பு சரடு கட்டி இந்த கேதார கௌரி நோன்பை வந்து முடிக்கிறது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. ஸோ உங்களுக்கு வழக்கம் இருந்தால் இந்த கேதார கௌரி நோன்பு எடுத்து செய்யலாம். இல்லை புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா வீட்டில் யாராவது பெரியவர்கள்ட்ட கேட்டு அந்த கலச ஸ்தாபனம் பண்ணுறத பெரியவர்களை வந்து செய்ய சொல்லி இந்த நோன்பை நீங்கள் செய்யலாம். ஸோ வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வரலட்சுமி நோன்பு, கேதார கௌரி நோன்பு, காரடையான் நோன்பு, இப்படி பெண்கள் தங்களுடைய சுமங்கலி யோகத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த விரதங்களை எல்லாம் நம்ம மேற்கொள்கிறோம். ஸோ நீங்களும் உங்களினுடைய கணவரின் ஆயுளை நீடிப்பதற்கும் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கேதார கௌரி நோன்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து கேதார கௌரி நோன்பனுடைய கதை என்ன, கேதார கௌரி நோன்பு எப்படி செய்யணும், அன்றைய நாளில் எதற்காக இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.